ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருபாஸ் vlog. ஸோ வாகமன் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து இல்லிக்கல் வியூ பாயிண்ட், ஸோ அதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கேருந்து மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃபால்ஸோட பிக்சர் மட்டும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அந்த நம்ம ஹோட்டல்லையுமே வந்துட்டு ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அந்த இன்னைக்கு வந்து ரூமில் போய் ஹால்ட்டாக போகிறோம். அதான் என்னோட பிளான். ஸோ அதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கான ரூட்டையுமே நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவேன். அண்ட் வாகமனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தான் கைஸ். நீங்கள் போய் பார்க்குற டெஸ்டினேஷன்ஸுமே செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த டெஸ்டினேஷனை பார்க்குறது நீங்கள் போகிற ரூட் இருக்குல்ல, அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் வாகமனோட ஸ்பெஷாலிட்டியே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுது. லைட்டாக கொஞ்சம் இருட்டின மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இல்லிக்கல் கல்லில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சாரு, பென் ஹேர் சொல்லிட்டு. ஸோ அவரை நான் தான் இப்போ ஒன்றா போயிட்டுருக்கோம். அவர் வந்து ஆலிடெக்ஸ் X440 வந்திருக்காரு, கொச்சியிலேருந்து. அண்ட் ஸோ இது எப்படின்னா, நாங்கள் வந்து ஜீப் ஷேர் பண்ணோம்ல அந்த இல்லிக்கல் கல் மேலே போகிறதுக்கு. அந்த ஜீப் ஷேரிங் அப்போ வந்துட்டு ஒரு கேங், நீங்கள் பார்த்துருப்பீங்க போன vlogல, பயங்கரமாக வைப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் எல்டர் பீப்புள் தான் அவங்க. ஸோ அப்போ இவரும் இருந்தார். நான் நினச்சேன் அவரோட தான் இவரும் வந்திருக்காருன்னு நினச்சேன். அவரும் அதே மாதிரி அவங்களோட தான் நான் வந்திருக்கேன்னு நினச்சிருக்காரு. பட் ஆனால் நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக தான் வந்திருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றா தான் அந்த வாட்டர் ஃபால் பார்க்கலாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இறங்கி அந்த வாட்டர் ஃபால் போகும்போது நான் அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். செம்ம டென்ஸாக இருக்குது. பட் ஆனால் ஒருத்தவங்க நடந்து வராங்க. இங்கேயும் வந்துட்டு இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் தான் இருக்குது. ரப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன், வேறு என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம தான் ஏதோ ஃபாரஸ்ட்னு நினச்சி வந்துட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இருக்குது, மக்கள்லாம் இருக்காங்க. இதே தான் நான் போன விளாக்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்குமே பயங்கர சர்ப்ரைஸாக தான் இந்த ரூட் இருக்குது. அண்ட் இவ்வளோ இன்டீரியர் கேரளாவுக்குள்ளே வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். கேரளாவில் நிறைய இடம் சுற்றி இருக்கும், அதுவே வேறு லெவலில் இருக்கும். ஒரு வாட்டி ஆலப்பியிலேருந்து நம்ம குமுளி வந்தோம்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரூட்டு தான் அதுவும் சூப்பராக இருக்கும். பட் அது வந்து ஜஸ்ட் ஒன் ரைடு. பட் இது வந்து ஒரு 2 நாளாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். நாளைக்கும் ஓட்ட போகிறோம். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கல் தான் வந்துட்டு ரிஸ்க்கு கைஸ். ஆக்சுவலி நீங்கள் என்ன ஆஃப் ரோடில் வேணால் ஓட்டிடலாம். பட் இந்த கல் இருக்குல்ல, அந்த கல் வந்து உங்களை ஸ்கிட் பண்ணிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கல் வரும்போது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் போனீங்கன்னா டக்குன்னு ஸ்கிட் பண்ணி விட்ரும். இன்னும் 25 minutes 11 kilometers இருக்குது இந்த ரூட்டில். செம்ம கீழே போயிருக்கோம். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம மேலே வந்துமோ அந்த இல்லிக்கல் பாறை பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோவும் நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பக்கம் காட்டுது. யூ கேன் ரீட் மலையாளம். This way, Marmala? It is showing this way only. We'll go. We'll ask someone. கீழே வந்துட்டோம், திருப்பி மேலே ஏறுது. ஸோ மர்மலா வாட்டர் ஃபால்ஸ், மர்மலா வாட்டர் ஃபால் ஸ்ட்ரைட்டு கீழே இந்த. தேங்க்யூ. கரெக்டா? ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். மரம்லாம் இங்கேருந்தே கட் பண்ணுருவாங்களா இவங்க வீடு கட்டுறதுக்குன்னு தெரில. இந்த ஏர்பின் பெண்டில் இப்படி ஒரு வீடு. இன்னும் ஒரு 20 minutes காட்டுது. 8.8 kilometers. செம பெண்டு. ஓகே, எர்டுபேட்டா ரைட்டு. ஏதோ ஒரு மெயின் ரோடு கனெக்ட் ஆகாமல் இருந்தது. அந்த ரோடும் இந்த சைஸ் தானா? மொத்த கேரளாவுமே இந்த சரௌண்டிங்கில் இவ்வளோ தான் ரோட் சைஸ் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பெருசாக இதுதான் இருக்குது பெரிய ரோடு நான் பார்த்து. இந்த சைஸுக்கு மேலே எந்த ரோடுமே இல்லை. வாவ். பட் ஆனால் ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே.
செம்ம ரூட்டு கைஸ். ரோடு வேறு நீட்டாக இருக்கா, வேறு லெவலில் இருக்குது. வெறும் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் போர் அடிக்கும். இந்த மாதிரி டேர்ன்ஸ் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் கேமராவை நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ கேஸ் நான் தாண்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். பட் இதுதான் வாட்டர் ஃபால் போகிற ரூட்டு. ரொம்ப சின்ன ரூட்டாக இருந்தது. இந்த லெஃப்ட் இருக்கிறதே எனக்கு தெரியல. ஓகே, இங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்குது. ஆனால் தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஆனால் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்றானுங்க. போய் பார்ப்போம். தண்ணி இருந்தால் ஃபுல்லாக ஓடும் இதெல்லாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரூட்டு. செமையாக இருக்குது. இந்த மாதிரி மிக்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பர் ரோடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோடு. இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரோடு. போட்டிருக்கு மர்மலா வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ்ன்னு வர தண்ணி தான் இது. ஆனால் இவ்வளோண்டு தண்ணி தான் கீழே போகுது. ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரில. கைஸ், அவர் தான் பென்ஹர். ஸோ ஹார்லி டேவிட்சன் X440. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 900 மீட்டர்ஸில் நிற்கிறோம். இன்னும் 2 மினிட்ஸில். ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி சுற்றின இடம் எல்லாமே ட்ரெக்கிங். ப்ரீவியஸ் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இளவேரா பூஞ்சிரா, அதுவும் ட்ரெக்கிங் பண்ணி தான் வந்தோம். அண்ட் இல்லிக்கல் கல், அந்த வியூ பாயிண்ட் டாப் வரைக்கும் போகிறது வந்துட்டு செம்ம டஃப்பாக இருந்தது. இந்த வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு நம்மளை எவ்வளோ நேரம் நடக்க விடுவாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லா வாட்டர் ஃபாலுமே நீங்கள் இறங்கி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் நின்று பார்க்குற மாதிரி இருக்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஓகே இருக்குது அந்த மாதிரியும். பட் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். வாவ் கைஸ், அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்ட்டு. பட் நம்ம இருக்க சைடு மட்டும் இன்னும் மிஸ்ட்டு வரல. அவ்வளோதான், இங்கே வந்து மேப் முடிஞ்சிடுச்சு. வாட்டர் ஃபால் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. மை மேப் ஆல்சோ எண்டட், but no sign of any waterfall. We should ask someone. We'll go and then ask someone. We'll see. வண்டி மேலே ஏறி பயங்கர ஹார்ஷாக இருக்குது. ஒரு கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. known is there. வாட்டர் ஃபால் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையடா. See, we are here, but it says here there is a route going down, but I don't know where the falls is actually. We have to go down and then see, it seems. We should ask someone. No, there is someone. ஸோ இவர் கூட வருவோம். நமக்கு ஓரளவு கேட்டு சொன்னார். நம்ம அவங்க பேசுறது புரிஞ்சு கேட்கறதுக்குள்ள அவ்வளோதான். இதே ரூட். We'll go and see. Yeah, on the way. 3 kilometers from here. Okay, anyway we have to go back only, no? Yeah. மேப் இங்கே பாருங்க. நீ வந்து ரீச் ஆகிட்டா இங்கே தான் இருக்குது. வாட்டர் ஃபால் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையேப்பா. இன்னும் 3 கிலோமீட்டர் வந்து முன்னால் போகணுமா, அதாவது நம்ம வந்த வழியே போகணுமா. போர்டு இருக்கும் அப்படின்றாங்க, பார்க்கலாம். செம்ம மிஸ்ட்ரி மவுண்டெயின்ஸ் இந்த சைடு. நம்ம வந்து பென்ஹர் ஃப்ரண்ட்டில் போட்டோம். அவர் போனார்னா யாராவது கேட்பார் ஆக்சுவலி. பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்னு இருக்கு போல இருக்கு.
ஓகே, தேங்க்யூ ஆண்டி. என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எப்படியா அவர் கேட்டிருப்பார். இவங்கெல்லாம் இங்கே வீடு இருக்கு, எப்படி இங்கே வந்துட்டு போவாங்க? அப்பப்போ ஒரு வாட்டி வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அடுத்து வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியே போகணும் போல். நம்மள மாதிரி சும்மாலாம் வெளியே போக முடியாது போல இருக்கு. கீழே அங்கே ஒரு போர்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கு. அந்த போர்டை பார்க்காம நாங்கள் ஏறி இருக்கோம் மேலே. கூகுளில் பிளைண்டாக நம்பி போனது தான் தப்புன்னு நினைக்கிறேன். பட் இதுவாச்சு கரெக்டான ரூட்டான்னு சொல்லிட்டு கேடு தான் போகணும். ஓகே, அங்கே போர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸ்ட்ரெயிட்டு மர்மலா வாட்டர் ஃபால் 5 kilometers ஃப்ரம் ஹியரா. ஸோ கைஸ், சரியான மழை திடீர்னு. ஸோ டக்குன்னு இந்த இடம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெயின் கோட்டாக எடுத்து மாட்டிட்டேன். பட் ஸ்டில் வந்துட்டு கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். ஸோ அண்ணன் வந்து திருநெல்வேலி இங்கே கடை வச்சுருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு வாட்டர் ஃபால் இன்னும் பார்க்கல. ஆனால் எல்லா இடத்தும் மாட்டி வாட்டர் ப்ரூஃப் கேசிங்லாம் போட்டிருக்கேன். அதனால் வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போட்டதால் இப்போ என்னென்னா உங்களுக்கு மழையிலே இப்போ நான் மோட்டோ விளாகிங் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றதெல்லாம். ஸோ ஆனால் இந்த ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இதை நான் போயிட்டு ரூமில் போயிட்டு தான் பார்க்கணும். ஆனால் இப்போ என்ன இதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்கள் என்ன மழை பெஞ்சாலும் கவலையப்படுறதில்லப்பா. மேலே ஃபுல்லாக மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். மான்சூனில் ஓட்டுறது வாகமனில் வேறு லெவலில் இருக்கும். எப்படியா நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிறோம். மணி 4:30 ஆகிடுச்சு. இப்போவே வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு எடுத்தோன்னா இருட்டிடும். இருட்டில் தான் நம்ம ரூம் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். வாவ், மிஸ்ஸு தெரியுதா உங்களுக்கு? வாவ் வேற லெவல் கைஸ். செம்ம மிஸ்ட். வாவ், கரெக்டாக மழைலாம் நல்லா நின்றுடுச்சு. ஸோ இதோ தெரியுது வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே நிறுத்திட்டு நம்ம வாக் பண்ணிட்டு போனோம் போல இருக்கு. அவ்வளோதான், கரெக்டாக நம்ம வெயிட் பண்ண இடத்துலேருந்து 2 minutes தான். பைக்கை ரோட்டில் பார்க் பண்ணு அப்படின்றான். ஓகே, பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து அந்த ஃபால்ஸோட வியூ வந்து தெரிஞ்சுது. இங்கே தெரியுது ஃபால்ஸு. செம மிஸ்ட்டு பாருங்க. ஸோ கைஸ், மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் திஸ் இஸ் பென்ஹர். ஸோ நாங்கள் வந்துட்டு இல்லிக்கல் பாயிண்ட்டில், ஸோ இல்லிக்கல் பாயிண்டில் வந்துட்டு மீட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாட்டர் ஃபால் வரைக்கும். அண்ட் இஸ் ஃப்ரம் கொச்சி. அதனால யூ டோன்ட் நோ தமிழ். You can understand Tamil, but you cannot speak. So, like me, I can speak little bit of Malayalam. I can understand. So guys, mist வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர் ரெயின். ஸோ நான் உங்களுக்கு எனக்கு முன்னாடி இருக்க அந்த மிஸ்ட் வியூ நான் காட்டுறேன். வாவ். அண்ட் ஃபால்ஸோட வியூ இங்கே தெரிஞ்சுது. ப்ரோ ரொம்ப தூரமா ஃபால்ஸ்? கொஞ்சம் தான், 5 minutes. ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப தூரம் போக முடியாதான், கிட்ட இருந்தால் பார்க்க முடியும். ஐ மீன் கிட்ட இருந்து பார்க்க முடியாதான், தூரமாக இருந்தால் பார்க்க முடியும் போல. சார் ஹெல்மெட் இங்கே வைக்கலாமா? தேங்க்யூ. சார் இங்கே வச்சுருங்களா? அது அங்கே போட்டுங்க. தேங்க்யூ. செம்ம மிஸ்ட்டு இங்கே பாருங்க. நேற்று நம்ம வந்ததுக்கு இப்போ தான் நான் மிஸ்டே பார்க்குறேன். மழை வந்ததால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம டயர்டாக இருப்பேன். காலையிலேருந்து 2 ட்ரக்கு இளவேழா பூஞ்சிரா அண்ட் இல்லிக்கல். அண்ட் தென் இது வந்து ஒரு 500 meters ட்ரெக் தான். ஆனால் வாகமன்ல எந்த இடம் போனாலும் நம்ம இறங்கி நடக்கணும். யூ ஹேவ் டு வாக் டு கோ டு எனி பிளேஸ் இன் வாகமன், ரைட்? But waterfalls we have already seen while parking the vehicle, na? On the turn also we have seen the waterfall. You haven't seen the waterfall? Where we park the vehicle, right? From there only we can see the waterfall. The mist was good.
I think this is the route. Wow. Actually, that looks good. But that's not the bathing area. I think bathing area would be, we saw something like a pond, right? Yeah. Waterfalls is quite bigger, man. See? It's quite big. Yeah, watch your steps, huh? It's slippery. Watch your steps. Wow. வேறு அட்வென்ச்சராக இருக்குது போகிற ரூட்டு. பட் இங்கே வந்துட்டு லீச்சஸ் நிறைய இருக்கும், அட்டைப்பூச்சி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேருந்து எங்கே ஒட்டணும்னு தெரியாது. நம்ம மேலே போனோடனே ஃபுல்லாக உதிரிட்டு தான் போகணும். வே மட்டும் போட்டிருக்கீங்க, எங்கே வழியாக காணும்? See, there is a board. How can we go now? See, எங்கடா ரூட் ஆரோ மார்க் போட்டேன், ரூட்டே இல்லை, இப்படி தான் போகணும். மழை இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, மழை பெய்யதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஸ்லிப்பரியாக இருக்குமா. பாசி இருக்கு. யா, பாசி இருக்கு நிறைய. Wow, but it's adventurous, right? To go like this without any proper route. It's actually worth it தான். இந்த பிளேஸ் ஃபால்ஸ் நம்ம எந்த அளவு பார்க்க முடியும்னு தெரியல, பட் பிளேஸ் வந்துட்டு இந்த ரூட்டே வந்து worth it தான். ஐ திங்க் மழை அகெயின் ஸ்டார்ட் ஆகுது. வா, இந்த ஃபால்ஸோட சவுண்டே வந்து வேறு லெவல். எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபால்ஸ் சவுண்ட். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபால்ஸோட சவுண்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். Wow. Oh, I think this is the straight view, man. Oh, you can see it from here only. Let's put away. We should go now. Yeah, not that much flow, but it will look good if you stand right in front of it. Wow. ஓகே, எஸ் ஆக்சுவலி வந்துட்டு அந்த பாறை ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி வரும். அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பட் இப்போ வந்துட்டு அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி இல்லை. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம். ஓகே. It's good. Okay. That's good only, bro. What can you expect in a waterfall? ஆக்சுவலி வாட்டர் ஃபால்ஸ் சுத்தமாக நல்லா இல்லைன்னாங்க. பட் இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி இது ஃபுல்லாக தண்ணி இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே நம்ம ரீச் பண்ணதுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ட்ரெக்கிங் எல்லாமே செமையாக இருக்குது. பட் ஐ லவ் திஸ் பிளேஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி நம்ம நல்ல மான்சூனில் வந்தோன்னா இது உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.